தங்கமழை பெய்ய வேண்டும்னு பாட்டு கேட்டிருப்போம். வைரமழை பெய்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைய காற்றின் தூரிகையில் காணொலியில் வைரமழை பற்றியும் அது எங்கே பெய்ய போகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வைரமழை ஒரு இடத்துல தொடர்ந்து உண்மையில் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எங்கேன்னா யுரேனஸ்லையும் நெப்டியூன்லையும். நம்முடைய சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் யுரேனஸையும் நெப்டியூனையும் யாரும் அவ்வளோக்கா படிச்சிருக்க மாட்டோம். யுரேனஸ் நெப்டியூன் ரெண்டும் ஐஸ் ஜெயண்ட், ஐஸ் அரக்கர்கள்னு சொல்லப்படுது. ரெண்டுமே தண்ணீர், அமோனியா, மீத்தேன் மூலக்கூறுகளால் ஆனது. இந்த மூணும் சேர்ந்தது தான் ஐஸ். யுரேனஸ் நெப்டியூன் கோள்களுடைய மேற்பகுதியில் நீல நிறத்தில், பச்சை நிறத்தில் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இது சூரியனிடமிருந்து பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுனால, வெப்பமே இல்லாதனால இந்த கோள்கள் இரண்டுமே ஐஸாக உறைந்த பாறைகளை தான் கொண்டு இருக்குது. இந்த ஐஸ் பாறைகளுக்கு உட்பகுதியில் பேர் அழுத்தமும் பெரும் வெப்பமும் நிலவுது. இந்த கோள்களுடைய வெப்பநிலை 6727 டிகிரி செல்சியஸ்னால் பார்த்துக்கோங்க. இதனுடைய அழுத்தம் நம்முடைய புவியுடைய காற்று மண்டல அழுத்தத்தை விட 60 லட்சம் மடங்கு அதிகம். இவ்வளவு அதிக வெப்பநிலையும் அழுத்தமும் இருக்கிறதுனால உட்பகுதியில் உள்ள தனிமங்கள் கண்ணால் பார்க்க இயலாத அளவுக்கு ஒரு நுண்ணிய குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த அழுத்தத்தில் ஐஸ் பாறைகளுக்கு உள்ள தனிமங்கள் மெல்லிய குழம்பு வடிவநிலைய சூப் வடிவத்தில் மாறுது. அதில் இருக்க மீத்தேன் மூலக்கூறுகள்லாம் உடஞ்சி கார்பனை வெளிவிடுதுக. இந்த கார்பன்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து நீல சங்கிலி வடிவமாக உருவாகி அது அழுத்தப்பட்டு வைரங்களாக ஆகுது. இந்த வைரங்கள் உள்ளே உள்ள வெப்பத்தினால ஆவியாகி மேலே எழும்புது. மேலே உள்ள ஐஸால் இறுகி வைரங்களாகி கீழே விழுகுது. மீண்டும் ஆவியாகி மேலே விழுந்து வைரங்களாக கீழே விழுந்து அப்படின்னு தொடர்ச்சியாக வைரமழை பெய்யுது யுரேனஸ்லையும் நெப்டியூன்லையும் அப்படின்னு அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கு. அமெரிக்காவுடைய வாயேஜர் 2 நெப்டியூனை ஆய்வு செஞ்சுருக்கு. அவங்களுடைய ஆய்வகத்தில் மீத்தேனை ஒத்த பண்புகள் உடைய பாலிஸ்டைரீன் ஸ்டைரோஃபோம்களை வலிமை வாய்ந்த லேசர்களால் தாக்கி அதே வெப்பத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்கிய போது நேனோ சைஸில் வைரங்கள் உருவாகியிருக்கு. ஆய்வக லேசரை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த அழுத்தம் தர்றதுனால யுரேனஸ்லையும் நெப்டியூன்லையும் தொடர்ந்து பெரிய பெரிய கட்டிகளாக வைரமழை பெய்து வருகிறது அப்படின்னு நாசா சொல்லுது. நாம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேகத்தில் பயணித்தோம்னா நெப்டியூனை அடைகிறதுக்கு 18.25 வருடங்கள் ஆகும். அதனால் நாம் இப்போதைக்கு நெப்டியூனுக்கு போகவோ வைரமழையை பார்க்கவோ வாய்ப்பில்லை. அப்படியே இருந்தாலும் இந்த வைரமழை பெய்கிற வேகம் பீரங்கியிலிருந்து வெளியேறுகிற குண்டுகளுடைய தாக்கத்தையும் வேகத்தையும் ஒத்தது. ஆகையினால் நம்ம அந்த வைரமலையில் இருக்க வைரங்களை பொறுக்கக்கூட முடியாது. எனவே நம்முடைய கனவுலையும் கற்பனையிலையும் வைரமலையை கண்டு ரசிப்போம்.